1957 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 15 இடங்களை கைப்பற்றியிருந்தது திமுக. அடுத்து வந்த 1962 தேர்தலில் அண்ணாதுரை உட்பட 15 எம்எல்ஏக்களையும் தோற்கடிக்க வரிந்து கட்டிக்கொண்டு களமிறங்கினார் காமராஜர். காஞ்சிபுரத்தில் அண்ணாதுரையை எதிர்த்து பேருந்து கம்பெனி முதலாளியான நடேச முதலியார் களமிறங்கினார். திருப்பதி வெங்கடாஜலபதி படங்களை வாக்காளர்களுக்கு கொடுத்து தனக்கு வாக்கு போட அவர் சத்தியம் வாங்கியதாக எல்லாம் தகவல் பரவியது. முதலியார் சமூகத்தினர் மத்தியிலும் அண்ணாவின் பேச்சுக்கள் திரித்து பரப்பப்பட்டன. அரைக்க மனம் வீசும் சந்தனம் போல எதிர்ப்புகள் அதிகமானால் எனக்கு நல்லதே என அண்ணா பேச, நான் சந்தனம், நடேச முதலியார் சாணி என பேசியதாக தகவல் பரவியது. இந்த நேரத்தில் மூதறிஞர் ராஜாஜி பங்கேற்ற மேடையில் இட நெருக்கடி காரணமாக நாற்காலியில் அமராமல் கீழே அமர்ந்தார் அண்ணா. இந்த ஒரு புகைப்படமே அண்ணாவுக்கு எதிரான அஸ்திரமாக மாறியது. ராஜாஜி காலடியில் அண்ணா என்ற தலைப்பில் பட்டி தொட்டி எங்கும் அந்த புகைப்படங்கள் அலங்கரித்தன. இதனால் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாவை தோற்கடித்தார் நடேச முதலியார். இது காமராஜரின் நுட்பமான வியூகம் என்றெல்லாம் பேசப்பட்டது. முந்தைய தேர்தலில் 15 இடங்களை கைப்பற்றிய திமுக இந்த தேர்தலில் 50 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அண்ணாவின் தோல்வியால் பெரிதும் துவண்டு போயிருந்தனர் திமுக தொண்டர்கள். தேர்தல் முடிவில் கருணாநிதியை தவிர திமுக எம்எல்ஏவாக முந்தைய தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த 14 பேரும் தோற்று போனார்கள். சட்டசபையில் திமுகவின் பலம் 50ஆக உயர்ந்தாலும் அண்ணா இல்லாமலேயே சட்டமன்றத்துக்குள் கால் பதித்தனர் திமுக எம்எல்ஏக்கள்.